வணக்கம். இந்த செஷன்ல நம்ம நெட்வொர்க் புரோட்டோகால்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ நெட்வொர்க் புரோட்டோகால்ஸை பொறுத்த வரைக்கும் 3 விதமா நம்ம பிரிச்சு பார்க்கலாம். கம்யூனிகேஷன் புரோட்டோகால்ஸ், மேனேஜ்மெண்ட் புரோட்டோகால், செக்யூரிட்டி புரோட்டோகால் அப்படின்ட்டு 3ஆ பிரிக்கலாம். ஸோ இந்த 3 புரோட்டோகால்ல நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன்ல டிசிபி, யூடிபி, ஐபி இந்த மாதிரி இருக்கு. மேனேஜ்மெண்ட்ல எஸ்என்எம்பி, ஐசிஎம்பி, தென் செக்யூரிட்டியில வந்து எஸ்எஸ்எல், டிஎல்எஸ் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் புரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா ஒன் பை ஒன் தெரிஞ்சுப்போம். பட் இந்த 3 ப்ரோட்டோகால் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றதான் இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம கவர் பண்ண போறோம். முதல்ல நெட்வொர்க் புரோட்டோகால் அப்படின்னா என்ன? புரோட்டோகால் அப்படின்றது இட் இஸ் எ ரூல். ஓகே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ஹியூமன் இன்னொரு ஹியூமன்கிட்ட பேசணும் அப்படின்னா சில புரோட்டோகால் இருக்கு. என்ன மாதிரியான புரோட்டோகால் இருக்கு? 2 பேருக்கும் வந்து ஒரு காமனான லாங்குவேஜ் இருக்கணும். 2 பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி நம்ம ஸ்லாங் ஆர் வாட் எவர் அசென்ட்ல பேசணும். கிராமர் வந்து காமனா இருக்கணும். இப்போ ஸ்பீட் அண்ட் டைமிங் ஆஃப் டெலிவரியும் வந்து கரெக்டா இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் பேசுறது சில பேருக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கலாம், சில பேருக்கு வந்து ரொம்ப ஸ்லோவா தெரியலாம், சில பேருக்கு இட் டிபெண்ட்ஸ் ஆன் பீப்புள் டு பீப்புள், ரைட்? ஸோ இப்போ வந்து இதை வந்து நம்ம 2 பேரும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி காமன் லாங்குவேஜ் யூஸ் பண்றது. இப்போ நான் தமிழ்ல பேசுறேன், தமிழ் ஆடியன்ஸ்க்கு புரியும். மற்ற லாங்குவேஜ் தமிழ் தெரியாதவங்களுக்கு மேபி இது வந்து கண்டிப்பா ஒண்ணுமே புரிய போறது இல்லை. ஸோ அக்னாலஜ்மெண்ட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். கன்ஃபர்மேஷன் இப்போ நெட்ஒர்க்லயும் அதே மாதிரி தான். இப்போ ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம் நம்ம டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா 2 சிஸ்டமுக்கும் ஒரு காமனான ஒரு புரோட்டோகால் வேணும். கரெக்டுங்களா? அந்த புரோட்டோகால் அப்படின்றதுல தான் என்ன ரூல்ஸ், என்ன கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், இந்த கம்யூனிகேஷன் பிட்வீன் நெட்வொர்க் சிஸ்டம்ஸ் ஆர் நெட்வொர்க் டிவைசஸ்க்குள்ள என்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்றது அப்படின்றது தான் நெட்வொர்க் புரோட்டோகால். ஸோ இதை நம்ம பத்தி டீடைல்டா பார்ப்போம். ஸோ ஹியூமன் கம்யூனிகேஷன்ல எப்படி ஒரு புரோட்டோகால் இருக்கு, எப்படி ஒரு கன்வென்ஷன் லாங்குவேஜ் இருக்கோ, அதே மாதிரி நெட்வொர்க் கம்யூனிகேஷன்லயும் உங்களுக்கு வந்து புரோட்டோகால்ஸ் இருக்கு. சென்டர் இருக்காங்க, ரிசீவர் இருக்காங்க. இப்போ மனுஷங்களுக்குள்ள 2 பேர் பேசிக்கிறாங்க, கரெக்டுங்களா? 2 பேர் வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பலாம், இல்ல தே கேன் டூ அ டெக்ஸ்ட் மெசேஜ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர் ஆர் வேரியஸ் மீடியம், வேரியஸ் ஆப்ஷன்ஸ், நிறைய அப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம டீட்டெயில்டா தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு புரோட்டோகால் அப்படின்னா ரூல். இட் இஸ் எ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ செட் ஆஃப் ரூல்ஸ். எதுக்காக? தட் கவர்ன் டேட்டா கம்யூனிகேஷன். நெட்வொர்க் லெவல்ல டேட்டாவை வந்து கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய செட் ஆஃப் ரூல்ஸ். வாட் இஸ் கம்யூனிகேட்டட், வென் இட் இஸ் கெட்டிங் கம்யூனிகேட்டட், ஹவு இட் இஸ் கெட்டிங் கம்யூனிகேட்டட். ஸோ இது 3 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்டிப்பா புரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் கம்யூனிகேட்டட், வென் இட் இஸ் கெட்டிங் கம்யூனிகேட்டட், ஹவு இட் இஸ் கெட்டிங் கம்யூனிகேட்டட் அப்படின்றத வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் புரோட்டோகால்ஸ் இருக்கு அப்படின்றத சொன்னேன். ஸோ டீடைல்டா ஒரு புரோட்டோகால் பத்தி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த டிசிபி ஐபி மாடல்ல வந்து எந்தெந்த புரோட்டோகால் எந்த லேயர்ல இருக்கு. இப்போ வந்து நம்ம மெசேஜ் அனுப்புறோம், இல்ல வந்து ஒரு HTTP வழியா ஒரு பர்டிகுலர் வெப்சைட் ஆக்சஸ் பண்றோம், அங்கிருந்து கண்டென்ட் நம்ம டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா தென் ஆப்வியஸா வந்து இது எல்லாமே வந்து அப்ளிகேஷன்ஸ், கரெக்டுங்களா? நான் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர்ல வந்து இது வந்து கனெக்ஷன் ஓரியன்டா, கனெக்ஷன்லெஸ்ஸா அப்படின்றதுலாம் இருக்கு. தென் வந்து ஐபி தான். சிஸ்டம்ல ஐபி இல்லாம ஒரு நெட்வொர்க்ல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஐபி இஸ் த சென்டர் ஆஃப் நெட்வொர்க்கிங் ஆர் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ஆர் நெட்வொர்க் ப்ரோட்டோகாலுடைய ஒரு மையம் தான் வந்து ஐபி, இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இன்டர்நெட்ல சிஸ்டம்ஸை எப்படி நம்ம கனெக்ட் பண்றோம் அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இந்த டீடைல்ஸ்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெட்வொர்க் ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 விஷயங்கள் வந்து காமனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். லெட் மீ ஜஸ்ட் கிவ் யூ சம் ஹிண்ட்ஸ் ஹியர். ஸோ ப்ரோட்டோகால்ஸ், நம்ம எப்படி ஹியூமன் கம்யூனிகேஷன்ல வந்து ப்ரோட்டோகால் வேணுமோ அதே மாதிரி நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ல சில ரூல்ஸ் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி ஒரு காமன் லாங்குவேஜ் இருக்கணும். ஒரு கிராமரோ இல்லை வந்து ஃபினடிக்ஸ் ஆர் மேபி அசென்ட் எல்லாம் வந்து புரியுற மாதிரி இருக்கணும். அதே மாதிரி ஒரு சென்டர் அண்ட் ரிசீவர் இருப்பாங்க, கரெக்டுங்களா? இங்க 2 பேர் வந்து மெசேஜ் அனுப்பிக்கிறாங்க இல்ல பேசிக்கிறாங்க ஹியூமன்ஸ். அதே மாதிரி சிஸ்டம் வந்து நெட்வொர்க்ல 2 சிஸ்டம் வந்து ஸ்பீட், டைமிங்ன்றது ஏன் முக்கியம் அப்படின்னா, சிஸ்டம் வந்து நீங்க பாட்டுக்கு நெவர் எண்டிங்கா வந்து நீங்க மெசேஜஸ் வந்து வெயிட்டிங்ல இருந்ததுன்னா என்ன ஆகும்? ஸோ இட் வில் அஃபெக்ட் த நெட்வொர்க் அண்ட் தென் அதுல இருக்கக்கூடிய
டேட்டா பைப் வந்து இம்பாக்ட் ஆகும். அதனால சில மெசேஜுக்கு வந்து டைம் அவுட் இருக்கும், எவ்வளவு குயிக்கா போயிட்டு மெசேஜை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது இருக்கும். தென் வந்து மெசேஜ்ல வந்து சைஸும் ரொம்ப முக்கியம். சைஸ் இல்லாம வந்து இப்ப நம்ம மனுஷங்களே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூஸா ஒரு பிரேக் இல்லாம பேசினா எப்படி இருக்கும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா சென்டென்ஸே நம்ம என்ன பண்றோம், அதாவது ஒரு பெரிய லென்த்தி கான்வர்சேஷனா சென்டென்ஸ் பை சென்டென்ஸா தான் நம்ம பேசுறோம். மெசேஜ் அனுப்பும் போதும் பாத்தீங்க அப்படின்னா ஓவர் த பீரியட் வந்து டெக்னாலஜி வந்து அட்வான்ஸ் ஆக நம்ம பெரிய பெரிய மெசேஜஸ்லாம் இப்ப அனுப்புறோம். நீங்க வந்து ஒரு 10-20 இயர்ஸ் பேக்ல நினைச்சு பாருங்க, ஒரு மொபைல் மெசேஜ்ல வந்து இப்ப அனுப்பக்கூடிய மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா அதை வந்து ஒரு 10 மெசேஜா ஸ்பிளிட் பண்ணி தான் நம்ம அனுப்பிச்சிருக்க முடியும். ஏன்னா அப்ப இருக்கிற ஃப்ரேம் சைஸ் வேற, அப்ப இருந்த டெக்னாலஜி நெட்வொர்க் ஸ்பீடு வேற. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. நிறைய இப்பெல்லாம் வந்து எவால்வ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ்ல நிறைய பெரிய லென்த்தி மெசேஜஸ்லாம் அனுப்ப முடியுது. அது டெக்ஸ்ட் மெசேஜ்லயுமே நிறைய கண்டென்ட்ஸ், நிறைய பைட்ஸ் வந்து உங்களால அக்செப்ட் பண்ண முடியுது. ஸோ லெட் சி, இப்போ ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ல ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இப்போ இந்த நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸை வந்து நம்ம 5 விதமா நம்ம ஆர் மேபி லெட் மீ ஜஸ்ட் டெல் யூ. ஸோ 1 2 3 4 5 6 7. ஸோ இதுல ஏன் வந்து இப்போ மெசேஜ் அனுப்பும் போது ஒரு சென்டர் இருக்காரு, தென் வந்து இந்த இடத்துல என்கோடிங் அப்படின்னு ஒன்று இருக்கு, என்கோடர் அப்படின்னு இருக்கு, இந்த இடத்துல டீகோடர் அப்படின்னு இருக்கு. இது நிறைய பேர் வந்து இந்த வார்த்தையை பார்த்துருப்பீங்க. நிறைய இது எதுக்காக இந்த இடத்துல என்கோட் ஆகணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குமான்னு தெரியல. பட் என்கோடிங் எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிரான்ஸ்மிட்டர் மீடியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்ப டிரான்ஸ்மிட்டர் மீடியம் அப்படின்னும் போது இப்ப இது வந்து ஒயர்டா இருக்கலாம், இல்ல ஒயர்லெஸ்ஸா இருக்கலாம். கரெக்டுங்களா? இப்ப வந்து நம்ம டேட்டா வந்து ஒயர்லெஸ்ல அனுப்புறோம் அப்படின்னா அது வந்து வேவ்ஸா தான் போகும். வேற இது பேக்கெட்ஸா வந்து பாத்தீங்கன்னா ஒயர்ட்ல வந்து பேக்கெட்ஸ் இந்த டேட்டா ஃப்ரேம்ஸா போகும். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து நமக்கு இந்த பர்டிகுலர் என்கோடிங் சிஸ்டம் என்ன பண்ணும், டீகோடிங் சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்மிட்டர் மீடியம் அது ஒயர்டா ஒயர்லெஸ்ஸான்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு அந்த கண்டென்ட்டை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இந்த இடத்துல என்கோடிங் டீகோடிங்லாம் நடக்கும். ஒரு மெசேஜ் வந்து ஒரு சோர்ஸ்ல இருந்து ஒரு டெஸ்டினேஷன் வந்து போகணும் அப்படின்னா இந்த மாதிரியான என்கோடிங் டீகோடிங் நடக்கும். ஏன்னா அந்த டிரான்ஸ்மிட்டர் மீடியம்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு வந்து அந்த டேட்டா டைப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகி போகும். சரிங்களா? இப்ப வந்து ப்ரோட்டோகால்ஸை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க் கம்யூனிகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்றத சொன்னேன். மெசேஜ் வந்து இந்த இடத்துல என்கோட் ஆகுது. ஏன்னா டிரான்ஸ்மிஷன் மீடியம்க்கு ஏற்ற மாதிரி அது வந்து ஃப்ரேம்ஸா போகணுமா, இல்ல பேக்கெட்ஸா போகணுமா, இல்ல வேவ்ஸா போகணுமா, அதாவது ஒயர்லெஸ்ல வேவ்ஸா போகும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம அடாப்ட் பண்றதுக்காக என்கோடிங் பண்றாங்க. என்கோடிங்னா நத்திங் பட் இட் இஸ் a ஃபார்மட்டிங். ஓகே, எப்படி இருக்கணும், அது வந்து எந்த மாதிரியான என்கேப்சுலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஃபார்மட் ஆகணும் அப்படின்றதெல்லாம் அதுல நம்ம மெசேஜ் பண்ணுவோம். இதுக்குன்னு ஒரு அக்ரீட் ஃபார்மட் இருக்கும், அக்ரீட் ஒரு ஃபார்முலா ஆர் ரூல் இருக்கும், கன்வென்ஷன் இருக்கும். தென் மெசேஜ் டைமிங் பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மெசேஜ் டைமிங்ல வந்து கண்டிப்பா டைம் அவுட் இல்லாம மெசேஜ் அனுப்பக்கூடாது. ஏன்னா வந்து நெவர் எண்டிங்கா வந்து இட் கேனாட் ஸ்டே இன் த நெட்வொர்க். அதே மாதிரி ஃப்ளோ கண்ட்ரோல், எவ்வளோ அனுப்பணும், எவ்வளோ சைஸ் வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஒரு ஃப்ரேம் சைஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து தெர் இஸ் a ப்ரோட்டோகால். இது எல்லாமே ப்ரோட்டோகால் தான். மெசேஜ் எப்படி என்கோட் ஆகணும், மெசேஜ் வந்து எப்படி ஃபார்மட் ஆகணும், மெசேஜ்ல வந்து டைமிங் செட் பண்றது, ஒரு மெசேஜோடைய மேக்ஸிமம் சைஸ் எவ்வளோ இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா we can call it as ஒரு இதெல்லாம் தான் ப்ரோட்டோகால்ஸ் ஆஃப் நெட்வொர்க் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்றது. ஸோ மெசேஜ் சைஸ், மெசேஜ் வந்து எப்படி டெலிவரி ஆகிறது, ஓகே. ஸோ இது வந்து எல்லா சிஸ்டம்க்கும் அனுப்பணுமா, இல்ல ஒரு செட் ஆஃப் சிஸ்டம்ஸ்க்கு அனுப்பணுமா, மல்டி காஸ்டிங் ஆர் ஒரு ஒன் டு ஒன் வந்து யூனிகாஸ்ட் பண்ணணுமா. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு வந்து நிறைய டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் ப்ரோட்டோகால்ஸ் நம்ம சொல்லிட்டே போகலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஃபைல் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் எஃப்டிபி இருக்கு, ஹெச்டிடிபி இருக்கு. இப்போ அதுவே செக்யூரா அனுப்பணும் அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ், அதாவது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி ஆட் பண்ணி அனுப்பலாம். எஸ்என்எம்பி மூலயமா நீங்க மேனேஜ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து நெட்வொர்க் ப்ரோட்டோகாலை வந்து 3 விதமா பிரிக்கலாம். கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் அண்ட் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால். இப்போ இந்த 3 ப்ரோட்டோகால்குள்ள என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ், என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது எல்லா ப்ரோட்டோகாலை பத்தி நம்ம டீடைல்டா ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்க போறோம். பட் ஐபியில தான் எல்லாமே ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ எவ்ரி திங் ஸ்டார்ட்ஸ் வித் ஐபி. ஐபி இஸ் த சென்டர் ஆஃப் ஃபோக்கஸ். ஒரு சிஸ்டம்ல வந்து இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஐபி அட்ரஸை கான்ஃபிகர் பண்ணாம நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ ஐபி இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் வெரி வெரி பேசிக் பேர் மினிமம் நெட்வொர்க்கிங் வேணும்னாலே உங்களுக்கு த கோர் ஆஃப் த ப்ரோட்டோகால் வந்து ஐபி தான். ஸோ ஐபி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணி தான் இன்டர்நெட் அட்ரஸாக இருக்கட்டும், இல்லை நெட்ஒர்க்கில் வந்து இன்ட்ராநெட்டில் இருக்கட்டும். ஸோ ஐபின்றது என்ன, இட் இஸ் எ நியூமரிக் அட்ரஸ். இந்த நியூமரிக் அட்ரஸை வச்சு தான் நம்ம இந்த பர்டிகுலர் சிஸ்டம்க்கு வந்து இந்த பேக்கெட் அனுப்பணும். இப்போ நம்ம வீட்டு அட்ரஸ் இல்லாமல் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போய் சேர முடியுமா? முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து அட்ரஸ், ஐபி அட்ரஸ்ன்றது ரொம்ப ரொம்ப பேஸ்
பேர் மினிமம் திங். ஸோ ஐபி அட்ரஸ் சரௌண்ட் பண்ணி தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே நடக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிஸ்டம்ல இருந்து இன்னொரு சிஸ்டம்க்கு நம்ம எஃப்டிபி வழியா நம்ம ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா அதுவுமே வந்து ஐபியை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஏன்னா ஒரு நோட்ல இருந்து இன்னொரு நோடுக்கு நம்ம ஒரு சிஸ்டம்ல இருந்து ஒரு சிஸ்டம்க்கு ஒரு மெஷின்ல இருந்து இன்னொரு மெஷினுக்கு வந்து அனதர் ஹோஸ்ட்க்கு வந்து நம்ம ஃபைலை டிரான்ஸ்ஃபர் பண்றோம், புஷ் பண்றோம், இல்லை டவுன்லோட் பண்றோம் அப்படின்னா தென் அதுக்கு வந்து ஒரு ஐபி அட்ரஸ் வேணும். அது எஃப்டிபியா இருக்கலாம், ஹெச்டிடிபியா இருக்கலாம், எந்த ஒரு ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணாலும் பிஹைண்ட் த சீன் ஐபின்றது இருக்கும். சரிங்களா? இதை வந்து நம்ம செக்யூரா ஆக்சஸ் பண்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்கு. இப்போ செக்யூரிட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எஸ்எஃப்டிபி, செக்யூர் எஃப்டிபின்னு சொல்லுவாங்க. இப்போ செக்யூரா கம்யூனிகேட் பண்றது செக்யூர் ஷெல் வழியா நம்ம ரிமோட் எடுத்து கனெக்ட் பண்றோம். ஸோ எஸ்எஸ்ஹெச், எஃப்டிபி இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட ஒரே ஒரு அந்த காலகட்டத்தில் தான் வந்து வந்தது. இப்போ செக்யூர் ஷெல் வழியா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ரிமோட்ல லாகினும் பண்ணலாம், ரிமோட்ல இருக்க சிஸ்டம்ல வந்து எக்ஸிக்யூட்டும் பண்ணலாம். பட் வந்து எஃப்டிபியில் இருக்கக்கூடிய நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அதுலயும் இருக்கு. பட் எஸ்எஸ்ஹெச் வந்து உங்களுக்கு அதுல நிறைய எவல்யூஷன், எஸ்எஸ்ஹெச் வெர்ஷன் 1, வெர்ஷன் 2 அந்த மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ எஸ்எஸ்ஹெச்லாம் வந்து இப்போ வந்து ப்ரோட்டோகால் கிடையாது. ஸோ 1990ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐ திங்க் அரௌண்ட் 94, 95 டைம்ல இருந்தே உங்களுக்கு இது ரொம்ப பாப்புலரா இருக்கு. இதுலேயே வெர்ஷன் 1, வெர்ஷன் 2லாம் இருக்கு எஸ்எஸ்ஹெச்ல. ஓகே, நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு செக்யூரிட்டி வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டே போறாங்க. ஸோ செக்யூரிட்டின்னு நிறைய பேருக்கு ஞாபகம் வர்றது வந்து இந்த எஸ்எஸ்எல் தான் ஞாபகம் வரும். எஸ்எஸ்எல் அப்படின்னும் போது செக்யூர் சாக்கெட்ஸ் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செக்யூர் சாக்கெட்ஸ் லேயர் ஏன் ஞாபகம் வருது அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப் அப்ளிகேஷன்ல இப்போ நீங்க லாகின் பண்றீங்கல்ல, இப்போ லாகின் பண்ணும்போது நீங்க யூஸ் பண்ற பர்டிகுலர் அந்த என்கிரிப்டட் வேல்யூ, அந்த கீஸ்லாம் வந்து கரெக்டாக தான் யூஸ் பண்றீங்களா, யூசர் நேம் பாஸ்வேர்ட்லாம் சரியா தான் யூஸ் பண்றீங்களான்றது அந்த செக்யூர் சாக்கெட்ஸ் லேயர்ல தான் உங்களுக்கு நடக்கும். அதை தாண்டி டிஎல்எஸ்ஸையும் எஸ்எஸ்எல்லையும் நிறைய பேர் வந்து ஒரே மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் தேர் நாட் த சேம். ஏன்னா டிஎல்எஸ் அப்படின்றது டிரான்ஸ்போர்ட் லெவல்ல வந்து டேட்டா வந்து செக்யூர் பண்றது, டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. பட் எஸ்எஸ்எல் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வரதுக்கு முன்னாடியே இருந்து இருக்கு. ஓகே, ஸோ அந்த வெப் லேயர்ல வந்து எஸ்எஸ்எல் அண்ட் டிஎல்எஸ் வந்து ரெண்டும் சேர்ந்து வந்து இட் ப்ரொவைட்ஸ் a lot of வேல்யூ ஆட். ஸோ இதுல நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து செஷன் இனிஷியேஷன் ப்ரோட்டோகால்னு இருக்கு. அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம செக்யூர் பண்றது. இங்க கவனிச்சிங்க அப்படின்னா நார்மல் கம்யூனிகேஷன்ஸ் ஹெச்டிடிபி வழியா நீங்க என்ன பண்றீங்க, ஒரு நெட்வொர்க் வழியா இருக்கக்கூடிய ஒரு சர்வர் லாகின் பண்ணி அதுல இருக்கிற ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்றது, அதுல இருக்க இமேஜஸ் ஆக்சஸ் பண்றது, வீடியோஸ் ஆக்சஸ் பண்றது. ஹெச்டிடிபி வழியா நீங்க நிறைய விஷயங்களை பண்ணலாம். ப்ரௌஸ் பண்றது மட்டும் இல்லை, அது கூட அந்த ஹெச்டிடிபி வழியா உங்களுக்கு ஹெச்டிடிபினா என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர், உங்களுக்கு ஹைப்பர் டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், கரெக்டுங்களா? உங்களுக்கு வந்து அதுல இருக்கக்கூடிய HTML பேஜஸ், அதாவது ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் டெவலப் பண்ண அதுல இருக்கக்கூடிய பேஜஸ், அந்த பேஜஸ் வழியா நீங்க பேக் எண்ட்ல இருக்கக்கூடிய நிறைய ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல வந்து நிறைய வீடியோஸ், ஆடியோஸ்லாம் ஸ்டோர் பண்ணிருக்காங்க. அந்த HTTP ப்ரோட்டோகால் வழியா நீங்க என்ன பண்ணலாம், நிறைய வந்து இன்டர்நெட்ல ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இது வந்து ரொம்ப செக்யூரா இருக்கிறதுக்கு வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் கான்செப்ட் வந்துருச்சு. ஸோ செக்யூர் HTTPன்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு, HTTPS அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ HTTPS வேற, செக்யூர் HTTP வேற. ஓகே, பட் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டியை என்ஹான்ஸ் பண்றதுக்காக வந்த ப்ரோட்டோகால்ஸ் தான். ஸோ அப்ப வந்து செக்யூரிட்டியில வந்து டேட்டா கம்யூனிகேஷனுக்கு யூஸ் பண்றதால HTTPS செக்யூர் கம்யூனிகேஷன், செக்யூர் கனெக்ஷன், செக்யூர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர். வெப் லேயர்ல வந்து நம்ம செக்யூர் சாக்கெட் லேயர் ஆர் டிரான்ஸ்போர்ட் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து நீங்க செக்யூரா கான்ஃபிகர் பண்ணி கொடுங்க, செக்யூரா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் பண்ணி கொடுங்க. ஸோ சொல்யூஷனிங் பண்ணும்போது என்னென்ன ப்ரோட்டோகால் வந்து செக்யூரான ப்ரோட்டோகால், எதை எங்க யூஸ் பண்ணணும், எந்த லேயருக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கணும். இப்போ நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் 3 டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஜென்ரலா நெட்வொர்க்ல கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னா டிசிபி, யூடிபி. டிசிபி வர்சஸ் யூடிபி வந்து நான் தனியாவே ஒரு டீடைல்டா ஒரு செஷன் நான் கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா அது நல்ல டீடைல்டா நமக்கு தெரியணும். ஸோ டிசிபி வர்சஸ் யூடிபி கவர் பண்றேன். ஸோ ஐபி, HTTP, FTP பேசியாச்சு. ஸோ நெட்வொர்க்ல வந்து இப்போ வந்து ஒரு சிஸ்டம், ஓகே நான் SNMPக்கு வரேன். நான் SNMP, ICMPக்கெல்லாம் we will get into it. ஒன் பை ஒன்னா போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலோடைய கொஞ்சம் பிரீஃபிங் இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்ல நம்ம கம்யூனிகேட் பண்றதுக்கு, டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி இந்த அப்ளிகேஷன் லேயர்ல நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெப் ப்ரௌசிங் பண்றீங்க அப்படின்னா HTTP யூஸ் பண்ணுவீங்க. இதுவே வந்து நம்ம
ஐஓடி வர்ச்சுவல் ரியாலிட்டிலலாம் வந்து ஹெச்டிடிபியோடைய அந்த வெர்ஷன் 3 ஆர் அந்த குவிக் ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம செக்யூரா வந்து செஷனை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னா ஹெச்டிடிபிஎஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ வெப் சாக்கெட் வந்து தென் அகெயின் இது லைவ் சேட்டிங் இப்போ நிறைய ரியல் டைம்ல டேட்டா டிரான்ஸ்மிஷன் எல்லாம் பண்றோம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் வந்து நமக்கு கம்யூனிகேஷனுக்காக யூஸ் பண்றோம். ஸோ நம்மளுடைய டேட்டா கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வழியா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ நம்ம என்ன மாதிரியான ஃபார்மட்ல டேட்டா அனுப்புறோம் அதை பேஸ் பண்ணி நமக்கு என்னென்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம மெயிலா அனுப்புறோமா, இல்லை வந்து ஃபைலா அனுப்புறோமா, இல்லை ஹெச்டிஎம்எல் பேஜா வந்து ஆக்சஸ் பண்றோமா, இல்லை சிஎஸ்எஸ் பேஜா வந்து நம்ம ஸ்டைல் ஷீட்டை வந்து ஆக்சஸ் பண்றோமா, ஸோ என்ன மாதிரியான கண்டென்ட் ஆக்சஸ் பண்றோம், வாய்ஸ் சேட் பண்றோமா. ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் இது இருக்கு. ஸோ சேட்டிங்லேயே வந்து இந்த இடத்துல ஒரு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. லைவ் சேட், இந்த வெப் சாக்கெட் இருக்கு, இது எல்லாமே ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, ஐஆர்சி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டர்நெட் ரிலே சேட். இப்போ நீங்க இன்டர்நெட்ல வந்து டெக்ஸ்ட் சேட்லாம் பண்றவங்கள, டெக்ஸ்ட் பேஸ் கம்யூனிகேஷன்லாம் பண்றோம்ல, சென்ட் மெசேஜ் அனுப்புறது, ரிசீவ் பண்றது, இது எல்லாமே ஐஆர்சி வழியா தான் நடக்கிறது, இன்டர்நெட் ரிலே சேட். ஸோ ஆன் வெரி வெரி ஹை லெவல் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால்ல என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம டேட்டாவை வந்து பேக்கெட்ஸ் அனுப்புவோம். ஓகே, ஸோ வந்து டேட்டாவை வந்து நம்ம நெட்வொர்க்ல ஸ்பிளிட் பண்ணி செப்பரேட் பண்ணி டேட்டாவை பேக்கெட்டா வந்து நம்ம அனுப்புவோம். ஸோ இது வந்து நம்ம இன் பிட்வீன் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டிவைசஸ் யூஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணலாம், இல்லை நடுவில் வந்து ரவுட்டர் யூஸ் பண்ணலாம். டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுக்கு உங்களுக்கு நிறைய இன் பிட்வீன் டிவைசஸ் வழியா நம்ம டேட்டா வந்து சென்ட் பண்ண முடியும் ஒரு டார்கெட்டுக்கு. ஸோ யூடிபியும் கிட்டத்தட்ட டிசிபி மாதிரி தான் ஒர்க் ஆகும். பட் வந்து பேக்கெட்ஸை வந்து நம்ம அனுப்பும் போது கீ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்ளிகேஷன் அண்ட் சர்வருக்கு வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம டிசிபி வழியா நம்ம ஒரு பேக்கெட் அனுப்புறோம் அப்படின்னா அந்த கனெக்ஷனை வந்து கண்டிப்பா வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்துரும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வெப் அப்ளிகேஷனை வந்து ஒரு கிளைண்ட் மெஷின்ல இருந்து ஆக்சஸ் பண்றோம், இல்ல ஒரு அப்ளிகேஷன் வந்து ஒரு சர்வர் கூட கம்யூனிகேட் பண்ண வைக்கிறோம் அப்படின்னா டிசிபி வந்து இட் இஸ் அ கனெக்ஷன் ஓரியன்டட். வேறஸ் யூடிபியில் வந்து அந்த கன்ஃபர்மேஷன் அந்த கனெக்ஷனை வந்து கண்டிப்பா வந்து என்ஷூர் பண்ணாது. ஸோ அதுதான் டிஃபரன்ஸ். பட் இன்னும் நிறைய டீடைல்ல நிறைய விஷயங்கள் பேச முடியும். ஸோ யூடிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோகால், இது டிசிபி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால். ஸோ இப்போ இந்த கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்றது ஹார்ட்வேர் லெவல்லையும் பண்ணலாம், சாஃப்ட்வேர் லெவல்லையும் நம்ம வந்து we can do it and we can also handle authentication as well as எரரை வந்து டிடெக்ட் பண்ண முடியும் நம்ம கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வச்சு. சின்டாக்ஸ் தப்பா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அங்கேயே எரர் வந்துடும். இப்போ வந்து ப்ராப்பரா சிமெண்டிக்ஸ் தப்பா இது பண்றோம் அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ். மேனேஜ்மெண்ட் அப்படின்னும் போது முக்கியமா வந்து நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸை நம்ம மேனேஜ் பண்ணணும், மானிட்டர் பண்ணணும், கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா சில ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணி தான் பண்ணுவாங்க. காலங்காலமா இருக்கிற விஷயம் வந்து இந்த எஸ்என்எம்பி கான்செப்ட் தான், சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ஸ்விட்சா இருக்கலாம், ரவுட்டரா இருக்கலாம், எந்த டிவைஸ்ல வேணா நீங்க ஈவன் சர்வர்ல கூட என்ன பண்ணலாம், இந்த ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டு இது சென்ட்ரலைஸ்டா ஒரு எஸ்என்எம்பி மேனேஜர்னு ஒரு சர்வர் இருக்கும். ஸோ அது வந்து நம்ம அது மூலியமா தான் எந்தெந்த சிஸ்டம்ல ஏஜென்ட் இன்ஸ்டால் பண்ணிருக்கோமோ அதெல்லாம் நம்ம சென்ட்ரலைஸ்டா ஒரு இடத்துல இருந்து மானிட்டர் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். இது வந்து யூ கேன் யூஸ் இட் இன் ஹெட்ரோஜினஸ் நெட்வொர்க்ல யூஸ் பண்ணலாம், ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல யூஸ் பண்ணலாம், இல்ல வேன்லயும் யூஸ் பண்ணலாம், ஈவன் ஒரு மெட்ரோபாலிட்டன் ஏரியால கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஈவன் வந்து ரவுட்டர் வழியா கேட்வே வழியா தாண்டி இருக்கக்கூடிய சிஸ்டம்ஸ் கூட உங்களால என்ன பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும், மேனேஜ் பண்ண முடியும். அதான் இங்க கிளியரா கொடுத்துருக்காங்க. ஸோ எஸ்என்எம்பி provides a set of operations for monitoring and managing the devices on the internet. So SNMP என்றது என்னது? It is a framework used for மானிட்டரிங் அண்ட் மேனேஜிங் டிவைசஸ் ஆன் த இன்டர்நெட். இன்டர்நெட்ல ரவுட்டர் வழியா கேட்வே வழியாவே உங்களால இந்த எஸ்என்எம்பி ப்ரோட்டோகால் யூஸ் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க நெட்வொர்க்ல இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து மானிட்டர் பண்றதுக்கு, மேனேஜ் பண்றதுக்கு, மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு ரூல்ஸ், ஒரு பாலிசி, ப்ரொசீஜர், அதுவுமே ப்ரோட்டோகால் தான், கரெக்டுங்களா? பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜரை வந்து நம்ம இது பண்றாங்க. எதுக்காக இந்த பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜரை டிஃபைன் பண்ணியிருக்காங்க? நெட்வொர்க்ல ஒரு ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்கணும். இன்கேஸ் ஆப்டிமல் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னா அதை வந்து நம்ம சிஸ்டம்க்கு வந்து மானிட்டரிங் சிஸ்டம்க்கு வந்து அனுப்பணும். இது எது மூலயமா அனுப்புறாங்க? எஸ்என்எம்பி மூலயமா அனுப்புறாங்க. இது நீங்க கம்ப்யூட்டரா இருக்கலாம், ஸ்விட்சா இருக்கலாம், லேப்டாப் டெஸ்க்டாப்பா இருக்கலாம், சர்வரா இருக்கலாம், ரவுட்டரா இருக்கலாம், எல்லா டிவைசஸ்க்குமே வந்து எஸ்என்எம்பி மூலயமா நீங்க என்ன பண்ண முடியும்? ஏதாவது கனெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா ட்ரபிள் ஷூட் பண்றது, இல்ல ஏதாவது கனெக்ஷன்ல
அப்ளிகேஷன்ல வந்து ஸ்டேட்டஸ் நமக்கு அனுப்பிட்டே இருக்கிறது, அவைலபிலிட்டி இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா தென் வந்து அந்த அவைலபிலிட்டி இஷ்யூஸை நோட்டிஃபை பண்றது, பேக்கெட் லாஸ், டேட்டா லாஸ், அந்த மாதிரி வந்து நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய டிவைசஸோடைய ஹெல்த்தை கண்டிப்பா பார்க்கறதுக்கு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் ஆகுது. எஸ்பெஷலி உங்களுக்கு எஸ்என்எம்பி வந்து இட் இஸ் த மோஸ்ட் வைட்லி அண்ட் காமன்லி யூஸ்ட் ப்ரோட்டோகால். சரி, நிறைய பேருக்கு வந்து இந்த ஐசிஎம்பி பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க, கரெக்டுங்களா? அது வந்து செகண்ட் மோஸ்ட் காமன் ப்ரோட்டோகால். ஸோ ஐசிஎம்பியை பொறுத்த வரைக்கும் இன்டர்நெட் கண்ட்ரோல் மெசேஜ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்நெட் மூலயமா நம்ம இந்த ப்ரோட்டோகால் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிங் பண்றது அப்படின்னா ஐசிஎம்பி ஞாபகம் வரும் நிறைய பேருக்கு. அது வந்து நெட்வொர்க்ல ஒரு சிஸ்டம் வந்து நம்ம பிங் பண்றோம், அது வந்து பிங் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜஸ்ட் நாட் ஒன்லி பிங் பண்றோம்னா என்ன அர்த்தம், நம்ம நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய அந்த சிஸ்டம் வந்து ரீச் ஆகுதா இல்லையா, ரீச் ஆகல அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு, அதுக்கான டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காக தான் இந்த ஐசிஎம்பி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இப்போ நெட்வொர்க்ல இந்த ப்ரோட்டோகால் என்ன பண்ணோம் அப்படின்னா, எரர் மெசேஜ் அனுப்புறது, நம்ம சிஸ்டம்ல வந்து கனெக்டிவிட்டி இஷ்யூ இருந்தது அப்படின்னா அந்த நம்ம ரீச் பண்ண ட்ரை பண்ற சிஸ்டம்க்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மெசேஜை வந்து அனுப்புறது தான் வந்து இந்த ஐசிஎம்பியோட வேலை. ஸோ ஐசிஎம்பியில் வந்து நிறைய டைப் ஆஃப் வந்து எரர் ரிப்போர்ட்டிங் மெசேஜஸ் இருக்கு. அதே மாதிரி நம்ம query பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா நெட்வொர்க்ல வந்து உங்களுக்கு எப்போ வந்து இந்த நம்பர்ஸ் வரும் அப்படின்றது இருக்கு. இப்போ 3 வருது அப்படின்னா டெஸ்டினேஷன் அன்ரீச்சபிள், இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு 11 வருது அப்படின்னா டைம் எக்ஸீட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இன்கேஸ் வந்து 5 வருது அப்படின்னா நெட்வொர்க்ல வந்து பேக்கெட்ஸ் வந்து ரீடைரக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது. இது வந்து நம்ம நார்மல் ஃபோன் கம்யூனிகேஷன்லேயே வந்து இந்த கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. பட் ஐசிஎம்பியை பொறுத்த வரைக்கும் ஒரு நெட்வொர்க்ல ஒரு சிஸ்டம் வந்து எக்கோ வழியா ரீச் ஆகுதா இல்லையா, நீங்க அந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில கூட இந்த கான்செப்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க. எக்கோன்றது வந்து இட் இஸ் ஃபார் கெட்டிங் எ ஃபீட்பேக் ஆர் கெட்டிங் அன் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இது வந்து ஐசிஎம்பி வந்து யூனிகாஸ்டா தான் ஒர்க் ஆகும். ஒரு நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய சிஸ்டமை டயக்னோசிஸ் பண்ணி அது வந்து ரீச் ஆகுதா இல்லையா, அது கனெக்டிவிட்டி இஷ்யூஸ் இருக்கா இல்ல ரீச்சபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கா அப்படின்றத இதையும் நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கேட்வே தாண்டி ரவுட்டர் தாண்டி நீங்க இதை ஐசிஎம்பியை யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஐசிஎம்பி, எஸ்என்எம்பி இதெல்லாம் வந்து இன்டர்நெட்லேயே வந்து ஒர்க் ஆகக்கூடிய ப்ரோட்டோகால்ஸ். ஓகே, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ உங்களுக்கு வந்து பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால், POP3 வழியா நீங்க மேனேஜ் பண்ணலாம், சில மெசேஜஸ் அதெல்லாம் மெயில்ஸ்லாம் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஃபைனலா நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால். ஸோ நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் பார்த்துட்டோம், நெட்வொர்க் கம்யூனிகேஷன் பார்த்துட்டோம், ஃபைனலா நெட்வொர்க் செக்யூரிட்டி. நெட்வொர்க் செக்யூரிட்டி வந்து ரொம்ப ரொம்ப க்ரூஷுவல். ஏன்னா நம்ம நெட்வொர்க்ல இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ், அந்த அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், நெட்வொர்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யாராவது அப்ளிகேஷனை வந்து இல்லீகலாக ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை டிவைஸை வந்து வித்தவுட் ப்ராப்பர் பர்மிஷன் வந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை நம்ம டேட்டாவை வந்து யாரோ கெயின் ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, இல்லை கிரெடென்ஷியல்ஸை மிஸ்யூஸ் பண்ணுறது, சிஸ்டமை வந்து மால் ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறது, நெட்வொர்க்கில் வந்து ரேன்சம் வேற பரப்புறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ப்ரிவென்ட் பண்ணி ஆகணும். ஸோ அதுதான் வந்து கான்செப்ட், நெட்வொர்க் செக்யூரிட்டி கான்செப்ட். நெட்வொர்க் செக்யூரிட்டியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்கு. ஸோ அது மூலயமா நீங்கள் என்ன பண்ணலாம், நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய டேட்டா டிரான்ஸ்மிஷனை வந்து, டேட்டா கம்யூனிகேஷனை வந்து செக்யூரா நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ தட் ஏதாவது மலிஷியஸ் அட்டம்ப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, அட்டாக்ஸ் ஆர் அட்டம்ப்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் எதுக்காக யூஸ் பண்றோம், சிஸ்டம்ஸை வந்து எஸ்பெஷலி டேட்டாவை வந்து அன்ஆத்தரைஸ்ட் யூசர்ஸ்டேருந்து சர்வீசஸ்டேருந்து நம்ம காப்பாத்துறதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இது வந்து இப்ப வந்த விஷயங்கள் கிடையாது. ஜென்ரலா எல்லாருக்கும் நெட்வொர்க் செக்யூரிட்டி அப்படின்னாலே 2 விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஒன்னு வந்து டேட்டாவை நம்ம என்கிரிப்ட் பண்ணணும், நம்ம வந்து கிரிப்டோகிராஃபி வச்சு நம்ம டேட்டாவை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு வரும். ஸோ இது 2 காமன் தான். ஓகே, இப்போ நீங்க வந்து ஜென்ரலா டேட்டா லெவல்ல யோசிச்சிங்க அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு டிஸ்கை என்கிரிப்ட் பண்றது, இல்ல வந்து ஒரு பர்டிகுலர் நெட்வொர்க்ல வந்து நம்ம டேட்டா அனுப்புறோம், டிரான்ஸ்ஃபர் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம வந்து செக்யூர் பண்ணணும் அப்படின்றது இருக்கும். ஸோ இது எப்ப இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 1990ஸ்லயே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வெப் கம்யூனிகேஷன், இப்போ வெப் அப்ளிகேஷன் வந்து நம்ம ஆக்சஸ் பண்றாங்க அப்படின்னா அதை வந்து இப்போ செக்யூரிட்டி வந்து நிறைய அட்டாக்ஸ் வர ஆரம்பிச்சது. ஸோ இன்டர்நெட்ல இருந்து ஆக்சஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லை இன்டர்நெட்லேயே வந்து இப்போ இந்த பர்டிகுலர் சிஸ்டம், அந்த வெப் அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது சில சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளைண்ட்லேருந்து சர்வர் ஆக்சஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை சர்வர் டு சர்வர் ஆக்சஸ் பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸ் இருந்தது. அப்போதான் வந்து 1990s, ஏர்லி 1990s ஐ வுட் சே, அப்போ வந்து இந்த SSL வந்துச்சு, செக்யூர் சாக்கெட் லேயர். அதுக்கப்புறம் வந்து லேட் 90ஸ்ல வந்து ஐ திங்க் அரௌண்ட் 2000 கூட சொல்லலாம், டிஎல்எஸ், டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி அப்படின்றது வந்துச்சு. ஸோ அப்போ வந்து ரெண்டும் சேம் கிடையாது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் நாட் ஃபைன். அது வந்து மென்டோனிம்னு சொல்லுவாங்க. மென்டோனிம் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து இன்னொரு விஷயத்துக்கு வந்து அதே மாதிரி யூஸ் பண்றது. ஸோ இட் இஸ் நாட் பிக் ப்ராப்ளம். ஸோ SSL வேற, டிஎல்எஸ் வேற தான்.
பட் அது நீங்க மெட்டோனிம் மாதிரி இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணீங்கனாலும் தப்பு கிடையாது. ஸோ ரெண்டுமே வந்து பர்பஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பர்பஸ்க்காக கொண்டு வந்த விஷயம் தான். ஸோ வெப் அப்ளிகேஷனை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு early 90s வந்த விஷயம் அது. இது அரௌண்ட் 2000 வந்து மேபி 1999 கூட இருக்கலாம். அந்த டைம்ல வந்து உங்களுக்கு டிஎல்எஸ் வந்து கொண்டு வந்தாங்க, டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி. நெட்வொர்க்ல டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது எப்படி நம்ம செக்யூர் பண்றது அப்படின்ட்டு. ஸோ மெயினா எஸ்எஸ்எல்ல வந்து லாகின் இன்ஃபர்மேஷனை ப்ரொடெக்ட் பண்றது, யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை செக்யூர் பண்றது, ஐடென்டிட்டியை வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்றது, ஆத்தரைஸ் பண்ணி நம்ம யூசர்ஸை வந்து லாகின் பண்ண அலோவ் பண்றது, சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு செக் பண்ண வைக்கிறது. இதெல்லாம் தான் வந்து எஸ்எஸ்எல்ல ரொம்ப முக்கியம். பட் டிஎல்எஸ்ல ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா டேட்டாவோட இன்டெகிரிட்டி, டேட்டாவோட பிரைவசி. நம்ம ஆன்லைன்ல வந்து கம்யூனிகேட் பண்றோம், ஆக்சஸ் பண்றோம், அந்த வெப் அப்ளிகேஷன்லேருந்து அந்த எண்ட் யூசர் சிஸ்டம் ஆர் சர்வர்லேருந்து அந்த ப்ரௌசிங் பண்ணி அந்த டேட்டா லோட் பண்ணும்போது அந்த இது விஷயங்கள்லாம் வந்து என்கிரிப்ட் ஆயிருக்கணும் அப்படின்றது. ஜென்ரலா எல்லாரும் வந்து இது வெப் அப்ளிகேஷனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டா இல்ல. டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டின்றது அது நீங்க டேட்டா வந்து இமெயிலா அனுப்பினாலும் சரி, ஒரு நார்மல் டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பினாலும் சரி, வாய்ப்பு வழியா நீங்க போன்ல பேசினாலும் சரி, எவ்ரி சிங்கிள் திங், அதாவது வாய்ஸ், இமெயில், மெசேஜ், வெப் கண்டென்ட், இது எல்லாமே நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் செக்யூரிட்டி வழியா நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஸோ இது ஐஇடிஎஃப் என்ற ஆர்கனைசேஷன்ல தான் வந்து இதை ப்ரொபோஸ் பண்ணி யூஸ் பண்றாங்க. ஓகே, இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆர்கனைசேஷன் ஃபார் இன்ஜினியரிங், இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஐஎஸ்ஓவோட ஐஇடிஎஃப் ஆர்கனைசேஷன், இன்டர்நெட் இன்ஜினியரிங் டாஸ்க் ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன் தான் இது. வந்து 1999 தான் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், வெரி ஷுர், பட் அரௌண்ட் 2000 டைம்ல வந்து டிஎல்எஸ் உடைய வெர்ஷன் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் வந்துச்சு. இப்போ ரீசெண்டா கூட டிஎல்எஸ் வெர்ஷன் 1.4 1.3 வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பேக் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதுல நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வருது, நிறைய புது புது வெர்ஷன்ஸ் வருது. வெப் அப்ளிகேஷன் அப்படின்னாலே நீங்க இந்த எஸ்எஸ்எல் டிஎல்எஸ் உங்களுக்கு மைண்ட்ல வரணும். இதே நான் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றேன் அப்படின்னா முன்னாடி எல்லாம் எஃப்டிபி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ என்ன யூஸ் பண்றோம்? செக்யூர் ஃபைல் டிரான்ஸ்ஃபர் யூஸ் பண்றாங்க, எஸ்எஃப்டிபி ஆர் எஸ்எஸ்ஹெச் வழியா நம்ம செக்யூரா லாகின் பண்ணி நம்ம டேட்டாவை ஆக்சஸ் பண்ணோம். ஏன்னா இப்போ நிறைய இப்போ ஹிப்பா ஸ்டாண்டர்ட் ஆர் பிசிஐ ஸ்டாண்டர்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து மேண்டேட்டரியா நம்ம எஸ்எஃப்டிபி தான் யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. நீங்க வந்து நார்மல் எஃப்டிபியை டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெர் இஸ் எ மேண்டேட்டரி ரூல். அதே மாதிரி ஹெச்டிடிபிலையும் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஹெச்டிடிபி இருந்தது, அதுக்கப்புறம் அதுல வந்து ஹெச்டிடிபிஎஸ்ஸா வந்து உங்களுக்கு செக்யூரா கொண்டு வந்தாங்க. ஸோ எஸ்ஹெச்டிடிபின்னு ஒன்று இருக்கு, ஹெச்டிடிபிஎஸ்ன்னு ஒன்று இருக்கு. ஸோ எஸ்எஸ்எல் மூலயமா நம்ம என்ன பண்றோம், வெப் சர்வர்ல என்ன இதுன்னு ஆத்தென்டிகேட் பண்றோம். பட் எஸ்ஹெச்டிடிபில வந்து எந்த கிளைண்ட் ஆக்சஸ் பண்றாங்க, அந்த கிளைண்டோடைய கிரெடென்ஷியல்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கா, அப்படின்னு என்கிரிப்ஷன்லாம் ப்ராப்பரா இருக்கா அந்த சிஸ்டம்ல அப்படின்றத செக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய கிளவுடை பொறுத்த வரைக்கும் இன்னும் எக்ஸ்ட்ரா விஷயங்கள்லாம் நான் சொல்லி தரலாம் உங்களுக்கு. இந்த செட் ப்ரோட்டோகால்னு ஒன்று இருக்கு, பெம் ப்ரோட்டோகால். நீங்க அந்த ஏடபிள்யூஎஸ்ல லாகின் பண்ணும்போது பிரைவசி என்ஹான்ஸ்ட் இமெயில் அப்படின்லாம் சொல்லுவாங்க, ஆர் பிரைவேட் எக்ஸ்சேஞ்ச் இமெயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெம் ப்ரோட்டோகால் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள், ஈவன் பிஜிபின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு, pretty good privacy அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபில் சிம்மர்மேன் கண்டுபிடிச்சது. ஸோ அந்த ப்ரோட்டோகால் பத்திலாம் நம்ம டீடைல்டா வந்து ஒன் பை ஒன்னா தெரிஞ்சுப்போம் ஃபியூச்சர்ல. பட் இப்போதைக்கு வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகாலை பொறுத்த வரைக்கும் நெட்வொர்க்ல எப்படி நம்ம செக்யூரா வந்து ஃபைல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றது, ஹெச்டிடிபி ஆக்சஸ் பண்றது, இமெயில்ஸ் எப்படி அனுப்புறது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இதுல கோர்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த எஸ்எஸ்எல், டிஎல்எஸ், ஹெச்டிடிபிஎஸ், இது 3 தான் வந்து கோர் விஷயங்கள். இதை தாண்டி வந்து நிறைய அடிஷ்னல் ப்ரோட்டோகால்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டப்ஸ் இருக்கு. மேபி அடுத்த ஸ்லைட்ல வந்து ஐ காட் சம் ப்ரோட்டோகால்ஸ். இது ரொம்ப காமனா யூஸ் பண்ணக்கூடிய டாப் 5 மட்டும் இங்க லிஸ்ட் டவுன் பண்ணிருக்கேன். அதாவது எஸ்எஸ்எல் அண்ட் டிஎல்எஸ் வந்து நிறைய பேர் இன்டர்சேஞ்சபிளா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். ஸோ தட் இஸ் ஆல் ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து உங்களுக்கு ஐபிசெக் வந்து விபிஎன் கனெக்ஷன்ஸ்லாம் வந்து டனல் கிரியேட் பண்ணும்போது அந்த வர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் எஸ்டாப்ளிஷ் பண்றோம் அப்படின்னா அந்த ஐபிசெக் யூஸ் ஆகும். ஸோ ஐபிசெக் அந்த எஸ்எஸ்எல் டிஎல்எஸ் உடைய ஹெச்டிடிபிஎஸ் போர்ட் நம்பர், ஐபிசெக்கோட போர்ட் நம்பர், எஸ்எஸ்ஹெச் வந்து நம்ம செக்யூரா ரிமோட்ல இருக்கிற சிஸ்டம் கனெக்ட் பண்ணி செக்யூரா ஆக்சஸ் பண்றதுக்கு எஸ்எஸ்ஹெச் யூஸ் பண்ணுவோம். ஃபைலை செக்யூரா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு எஸ்எஃப்டிபி யூஸ் பண்ணுவோம், போர்ட் 22, அதுவும் போர்ட் 22 தான். ஸோ அப்போ வந்து இந்த 5 ப்ரோட்டோகால் தான் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி ப்ரோட்டோகால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாம் மெயின் ப்ரோட்டோகால்ஸ். இதை தாண்டி நிறைய டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்கிரிப்ட் பண்ணி கிரிப்டோகிராஃபி ஆப்ஷன்ஸ்லாம் கொண்டு வரதுக்கு. பட் இது இப்போதைக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா போதும். ஸோ அப்போ நெட்வொர்க்கோடைய ப்ரோட்டோகாலை எப்படி பிரிக்கலாம்? 3 விஷயமா பிரிக்கலாம். ஸோ நெட்வொர்க் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், அதில் தான் உங்களுக்கு டிசிபி, யூடிபி, ஐபி, ஹெச்டிடிபி இதெல்லாம் வருது. நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோகாலில் வந்து உங்களுக்கு
SNMP, DSCP, பார்டர் கேட்வே ப்ரோட்டோகால், ICMP, POP3 வருது. பட் பிரைமரி அது ரெண்டு தான் நம்ம சொல்லணும், SNMP அண்ட் ICMP. செக்யூரிட்டியை பொறுத்த வரைக்கும் இது பெரிய லிஸ்ட், நெவர் எண்டிங் லிஸ்ட். அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் SSL, SFTP, SSH, HTTPS இருக்கு, SMTP இருக்கு, TLS இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து PEM இருக்கு, PGP இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம். ஓகே, இட் இஸ் a பிக் லிஸ்ட். பட் இப்போதைக்கு தீஸ் ஆர் த ஸ்டெப்ஸ், நெட்வொர்க் ப்ரோட்டோகாலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அடுத்தடுத்த டாப்பிக்கில் வந்து நம்ம ஒரு ப்ரோட்டோகால் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். TCP வர்சஸ் UDP தனியாகவே நான் டீட்டெயிலாக ஒரு செஷனை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.